गाइस கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பரோட்டாக்கு கொடுக்குற சால்னா குருமா எதுவுமே சேர்க்காம வெறும் மசாலா வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான். மிளகாத்தூள் சேர்க்கணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் ஜூஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு லைட்டாக மேலே ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். பரோட்டாவோட அந்த மசாலா சேர்ந்து நல்லா இப்போ ஜூஸ்